எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். ஆண்டவரே, நீரே எங்கள் கடவுள். நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம், மகிழ்ச்சியால் துள்ளுகிறோம், உமக்கு நன்றி செலுத்தி ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, இருவராக சீடர்களை அனுப்பி நீர் விண்ணேற்றம் அடைந்த பிறகு உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னதற்கேற்ப சீடர்கள் உலகெங்கும் சென்றார்கள். இதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உம்முடைய திருத்தூதர், எம்முடைய புனிதர் தோமா அவர்கள் இதோ எங்களுடைய நாட்டிற்கு உம்முடைய நற்செய்தி அறிவிக்க வந்தார்கள். அவராலேயே நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக ஆகியிருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது பெருமிதம் கொள்கிறோம், மகிழ்ச்சியால் துள்ளுகிறோம், நன்றி சொல்லி ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, கடல் கடந்து எத்தனை நாட்கள் பயணம் செய்தாரோ தெரியாது. ஆனால் இதோ எம்முடைய நாட்டிற்கு அவர் வந்திருக்கிறார். இன்று நாங்கள் எல்லாம் உம்மை அறிந்திருக்கிறோமே ஆண்டவரே. 2000 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோமே. எப்படிப்பட்ட வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்களுடைய முன்னோர்கள் புனித தோமாவினாலே, அவருடைய நற்செய்தியை கேட்டதனாலே உள்ளம் தூண்டப்பட்டவர்களாக, கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏந்தி கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். நாங்களும் இன்று அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றியவர்களாக இதோ உமக்காக வாழ நாங்கள்
வாய்ப்பு பெற்றிருக்கிறோம், பேறு பெற்றிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. அந்த மாபெரும் திருத்தூதர் புனிதர் தோமாவுடைய பெருநாளை இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம், மகிழ்ந்து கொண்டாடுகின்றோம். அவர் எங்களுடைய நிறுவனத்திற்கும் பாதுகாவலராக இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சி ஆண்டவரே. மாதா தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தயாரிப்பு தளமாக, தமிழக ஆயர் பேரவையின் சமூக ஊடக பணிக்குழுவாக சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் 1976ஆம் ஆண்டிலே இதோ கட்டி எழுப்பப்பட்டது. ஊடக வழியில் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக. ஆண்டவரே, அதில் நாங்கள் எல்லாம் பணியாளர்கள் என்று நினைக்கின்ற பொழுது மகிழ்ந்து அக்களித்து புகழ்கிறோம் ஆண்டவரே உம்மை. ஆண்டவரே, எங்களை இந்த பணிக்காக தேர்ந்து கொண்டதற்காக நன்றி. இந்த பணியிலே இதோ எங்களை இன்னும் ஆழப்படுத்துவதற்காக நன்றி. உம்முடைய பணியை, நற்செய்தியை உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கு தொடர்ந்து ஆற்றலை கொடுத்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் சிறப்பாக உம்முடைய பணிகளை நாங்கள் திறம்பட செய்ய வேண்டும். பல மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே, எல்லாம் புத்தெழுச்சி பெற்றவர்களாக, புது வாழ்வு பெற்றவர்களாக மாற வேண்டும். அன்பையும் அமைதியையும் எல்லாருடைய குடும்பங்களிலும் நாங்கள் விதைக்க வேண்டும். அதன் வழியாக இறையாட்சியை கட்டி எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்காக எங்களை தேர்ந்து கொண்டு இதோ புனித தோமாவுடைய பெயரை தாங்கி இன்று நாங்கள் கொண்டாடுகிறோம். உமக்கும் நன்றி செலுத்துகிறோம். நீர் இல்லாமல் எதுவும் இல்லை, நீர்தான் எங்களுக்கு எல்லாமே. உம்மை மையமாக வைத்துத்தான் நாங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், உமக்காக செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் ஆண்டவரே. ஆமென். நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசு ஆண்டவர்க்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ஆண்டவர்க்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடம்
உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ஆண்டவர்க்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ஆண்டவர்க்கே ஆவியான தேவனுக்கே. இறை செய்தி வாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். இறை செய்தி வாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ஆண்டவர்க்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ஆண்டவர்க்கே ஆவியான தேவனுக்கே. ஆண்டவரே, நீர் இறந்து விட்டாய் என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஒருவர் உம்மை தேடி தேடி அலைகிறார். ஊரெங்கும் சுற்றி திரிகிறார். இதோ பயந்து கிடந்த, அச்சத்தில் உறைந்து போயிருந்த அவர்களுக்கு மட்டும் நீர் காட்சி கொடுக்கிறாய். வெளியில் சென்றிருந்த அவர் திரும்பி வந்து தேடுகிறார். நீர் மற்றவர்களை சந்தித்ததை கேட்டு அதிர்ந்து போகிறார். என்னை சந்திக்கவில்லையா? நான் அன்பு செய்த இயேசு என்னை சந்திக்கவில்லையா? இவர்களை மட்டும் சந்தித்து விட்டு கடந்து போய்விட்டாரா? என்னை மறந்து போய்விட்டாரா? ஆண்டவரே, நான் உன்னை எங்கு காண்பேன்? எப்படி காண்பேன்
என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் மீண்டுமாய் நீ வருகிறாய். இதோ நம்பிக்கையற்றவனே, என்னை தொட்டுப்பார், உணர்ந்து பார் என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கையிட்டதோடு மட்டுமல்லாமல், உன் மீது நான் வைத்திருந்த அந்த அன்பை உனக்கு மட்டுமல்ல இந்த உலகுக்கே சொல்லுவேன் என்று சொல்லி உலகெங்கும் சுற்றித்திருந்த ஒரு அற்புதமான சீடத்தை, ஒரு சீடரை இந்த நாளிலே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன்னுடைய அன்பை ஒரு மாபெரும் சான்றாக, சாட்சியாக இந்த உலகத்திற்கு வழங்கிய புனித தோமையாருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த அற்புதமான தருணத்திலே, ஆண்டவரே, நீர் தந்த அந்த வாக்குறுதிகள், நீர் தந்த அந்த வாழ்வு எவ்வளவு அற்புதமானது. உம்மோடு கையை கோர்த்து கொண்டு நடந்த அந்த நாட்கள் எவ்வளவு அற்புதமானது. நீர் இல்லாத அந்த வாழ்வு எனக்குள் துயரத்தை ஏற்படுத்தினாலும் கூட இந்த உலகம் மீண்டும் மீண்டும் வாழ்வதற்கான நம்பிக்கையை அவர் அதிலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறார். என்னுடைய ஆண்டவர் என்னை வழிநடத்தினார், என்னுடைய ஆண்டவர் என்னை பராமரித்தார், என்னுடைய ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் என்பதை உம்மை பார்த்த மாத்திரத்திலே ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கையிட்டார். அன்பு ஆண்டவரே, நீர் இருக்கிறாய், நீ இல்லை, நீ உயிர்த்து விட்டாய், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் ஏராளமாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட நீர்தான் என்னை வழிநடத்துகிறீர், நீரே என்னுடைய ஆண்டவனாக இருக்கிறீர், நீரே என்னுடைய தேவனாக இருக்கிறீர் என்று சொன்ன அந்த தோமாவினுடைய வழியிலே நாங்களும் கூட அதே நம்பிக்கையில் மனிதனாக மட்டுமல்ல, ஆவியாக மட்டுமல்ல, நீர் இந்த இயற்கையிலும் எங்களோடு இணைந்திருக்கிறீர், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் என்கிற நம்பிக்கையிலே, ஆண்டவரே, இயற்கையோடு இணைந்திருக்கிற இறைவனே, உம்மை ஏற்றுக்கொள்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம் என்று சொல்லி எங்களை முழுவதுமாக இந்த பாடலின் வழியாக சமர்ப்பிக்கிறோம். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மனமாகவா, மெழுகாகினே திரியாகவா, மலராகிலே மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா.
உருவில்லா இறைவன் உன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுவோம். உருவில்லா இறைவன் உன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுவோம். குயிலாகினே குரலாகவா, மயிலாகினே நடமாடவா, குயிலாகினே குரலாகவா, மயிலாகினே நடமாடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 24 முதல் 29 முடிய. பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தாயும் தந்தையுமாக எல்லாமாக இருக்கக்கூடிய எங்கள் அன்பு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த அற்புதமான திருவிழாவிலே ஒரே குடும்பமாக உமது பாதத்திலே வந்து அப்பா தந்தா என்று அழைப்பதற்கான வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. தோமாவுடைய விழாவிலே ஆண்டவரே, இதோ அவருடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தைகள், அவருடைய இந்திய நாட்டு பயணம் என்று ஒவ்வொன்றாக நாங்கள் ஆய்ந்து அறிவதற்கும் அவருடைய வாழ்க்கையின்படி வாழ்வதற்குமான வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, தோமாவுடைய தெளிவற்ற தன்மையை, தோமாவுடைய சந்தேகத்தை உமது இறை பிரசன்னத்தினால் நீ நிறைவு பெறச் செய்தீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். தழும்புகளை தேடி வந்தவருக்கு ஆண்டவரே, நீரே அவர்களுக்கான வழியை, தடத்தை நீர் ஏற்படுத்தி தந்தீர். தழும்புகளை எல்லாம் தேடி குற்றங்குறைகளை கண்டு சந்தேகித்து குடும்ப உறவிலே, சமூகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் அது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்திலே உறவு சிக்கல்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுவது ஏதோ ஒரு விதத்தில் ஒருவர் மற்றவர் மீது கொண்டிருக்கக்கூடிய சந்தேக பார்வை என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. இதோ இத்தகைய நோயினால், இத்தகைய பிரச்சனையினால் அவதியுற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது பாதத்திலே தருகிறோம். கணவருக்கு மேல்
மனைவிக்கு சந்தேகம், மனைவி மீது கணவருக்கு சந்தேகம், பிள்ளைகள் மீது பெற்றோருக்கு சந்தேகம், பெற்றோர் மீது பிள்ளைகளுக்கு சந்தேகம், ஒருவர் மற்றவர் மீது சமுதாயத்திலே சந்தேகம் என்று சொல்லி ஆண்டவரே, ஒவ்வொரு மீதும் நம்பிக்கை வைக்க முடியாமல் அல்லது மனம் இல்லாமல் அவருடைய தழும்புகளை, காயங்களை கண்டு மீண்டுமாக காயப்படுத்தக்கூடிய மனநிலையை நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அத்தகைய மனநிலையிலிருந்து விடுதலை அடைந்து தோமா எவ்வாறு என் ஆண்டவரே என் கடவுளே என்று சந்தேகத்தை களைந்து நம்பிக்கை உருக்கமாக பற்றி கொண்டாரோ, உறுதியாக பற்றி கொண்டாரோ, அதே போல எங்களுடைய குடும்பங்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவரும் எல்லாவிதமான சந்தேகம் என்ற பேர் நோயை தவிர்த்து நம்பிக்கை கொண்டிருக்க, ஒவ்வொரு மீது நம்பிக்கை கொண்டிருக்க, உம்மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்க ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் தாரும். ஆமென். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார், என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன், என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு விட்டு பார்த்தேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு விட்டு பார்த்தேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன் 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 என் ஆண்டவரை நம்பினேன்.
உலகெங்கும் எடுத்துரைப்பேன் ஒளியேற்றுவே. உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன் ஒளியேற்றுவே. இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடி பிறழாது சிதையாது இறை மாளிகை. உலகெங்கும் நான் சொல்வேன் நற்செய்தியை, அன்பென்னும் ஆண்டவரின் திருப்பாடலை நம்பினே நம்பினே. என் ஆண்டவரை நம்பினே நம்பினே நம்பினே. என் ஆண்டவரை நம்பினே. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் ஐயம் கொள்ள மாட்டேன். ஆண்டவரின் அடிதொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். ஆண்டவரே, என் கடவுளே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம், உம்மை ஆராதித்து போற்றி புகழ்கிறோம். இந்த வல்லமையான மாபெரும் திருத்தூதரை நீர் எங்களுக்கு கொடையாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். எங்களது தாய் திரு நாட்டின் பாதுகாவலராக ஆண்டவரே நீர் அதிகமாய் அன்பு செய்த திருத்தூதர்களில் ஒருவரான தோமாவை நீர் எங்களுக்கு அனுப்பி வைத்து, இந்த திருத்தூதர் தோமா நாங்கள் வாழும் இந்த மண்ணிலே தன் இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் அவர் தனது வாழ்வை முழுமையாய் எங்களுக்கு அர்ப்பணித்த கிருபைக்காய் நன்றி கொள்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த மாபெரும் புனிதர் எங்களது இதோ இந்த ஊடகப்பணியினுடைய பாதுகாவலராய் இருந்து எங்களை அரவணைத்து அன்பு செய்கிற கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம், செங்கற்பட்டு மறை மாவட்டம், இந்த 2 மறை மாவட்டங்களின் பாதுகாவலராய் இருந்து அநேக அற்புதமான காரியங்களை எல்லாம் இவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த அற்புதமான தினத்திலே எங்கள் தாய் திரு நாட்டை, எங்களது மறை மாவட்டங்களை, இதோ இந்த சாந்தோம் கலை தொடர்பு நிலையத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றி சொல்லும் இந்த தருணத்திலே என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள் என்கின்ற மாபெரும் விசுவாச சத்தியத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் கடைபிடிக்கின்ற மாபெரும் பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. இதோ இந்த ஊடக தளம் ஆண்டவரை உமது அன்பை, உமது இரக்கத்தை, உமது மன்னிப்பை, சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை என்னாலும் விதைக்கின்ற ஒரு தலமாய் இந்த தலம் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் செயல்பட, இதோ 50 ஆண்டுகளை கடந்து செயல்படுகின்ற இந்த தலம் இன்னும் அதிக ஆண்டுகள் இந்த உலகம் முடியும் வரை உமது அன்பை பறைசாற்றுகின்ற ஒரு தலமாய் என்னாலும் செயல்படுகின்ற ஆற்றலை எங்களது அற்புதமான திருத்தூதர் தோமாவின் பரிந்துரையின் வழியாய் இந்த நேரத்திலே நற்கருணை ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருள வேண்டும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கிறோம். இந்த
இந்த அற்புதமான தலத்திலே பணி செய்த அத்தனை அருண் தந்தையர்களுக்காக, அத்தனை ஆயர் பெருமக்களுக்காக, அத்தனை உழைப்பாளிகளுக்காக, இந்த தலம் உயர்வதற்காக உதவி செய்த அத்தனை உபகாரிகளுக்காக, இன்று வரை இன்னும் வரும் நாட்களிலே பணி செய்ய போயிட்ட ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கால நேரம் பாராமல், இரவு பகல் பாராது உழைத்து இந்த அற்புதமான நிலையத்தை கட்டி எழுப்ப உதவி நின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இதோ உமது குத்துண்ட விழாவிலே நீர் அந்த விழாவின் வழியாய் வழிந்தோடிய இரத்தத்தின் வழியாய் தண்ணீரின் வழியாக இந்த திரு அவையை பரிசுத்தப்படுத்தியது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு பரிசுத்தப்படுத்தியர்களும், எங்களை தூயவர் ஆக்கியர்களும், எங்களது உள்ளங்களை, எங்களது எண்ணங்களை, எங்களது செயல்களை எல்லாவற்றையும் புனிதப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அன்பை பறைசாற்றுகின்ற செயலாக, இரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற செயலாக, மாண்பை பறைசாற்றுகின்ற இயக்கமாய் அமைந்திட நீரே ஒவ்வொரு நாளும் இதோ எங்களது அற்புதமான திருத்தூதர் வழியாய் எங்களுக்கு அருள வேண்டும் என்ற நேரத்திலே நம்பிக்கையோடு நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, இந்த நற்கருணை நேரத்திலே, இந்த புனிதமான தருணத்திலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் நினைவு கூர்ந்தருளும், ஆசீர்வதித்தருளும். இந்த மாபெரும் புனிதரின் பரிந்துரையின் வழியாய் தொடர்ந்து உமது அன்பை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற இந்த நேரத்திலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்கள் உயிரானவரே, எங்கள் உயிரினும் மேலானவரே, ஆண்டவரே, புனித தோமா, என் ஆண்டவரே, என் தேவரே, என் உயிரே என்று அவர் பரிசாட்சியது போல இதோ இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் இந்த எளிய பாடலின் வழியாய், என் உயிரான ஆண்டவரே, என் உயிரோடு கலந்தவரே, நாங்களும் உமது உயிராய் வாழ்ந்திட, உமது உயிரோடு கலந்திட எங்களுக்கு உமது அருளையும் இரக்கத்தையும் அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபமாய் பாடி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென். உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் பறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் பறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையில்
உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இறப்புக்கு பிறகு சீடர்கள் எப்படி உணர்ந்திருப்பார்கள்? எங்களது படகுகளையும் உறவுகளையும் கடந்து இயேசுவே வாழ்வின் கதி என்று நம்பி அவரிடம் ஓடி வந்தோம். இதோ எங்களை பார்க்கிற எல்லோரும் ஏளனம் செய்கிறார்கள். இயேசுவை வைத்துக்கொண்டு எவ்வளவெல்லாம் கொண்டாடினார்கள். இவர்கள் இப்பொழுது தனியே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதோ அரசனும் ஆளுநரும் இவர்களை கொல்வதற்காக தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயம், அந்த அச்சம் அவர்களை எவ்வளவு கேவலமான நிலைக்கு தள்ளி இருக்கும். நாங்கள் செய்தது தவறா? ஒரு நல்ல மனிதருடைய பின்னால், கடவுள் என்று நாங்கள் நம்பியவரது பின்னால், நல்லதொரு வாழ்க்கையை சொல்லி தந்தவருக்கு பின்னால் நாங்கள் சென்றது தவறா? அந்த சூழலில் அவர்கள் என்னவெல்லாம் எண்ணியிருப்பார்கள், எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள். தங்களது உணவுக்காக, தங்களது வாழ்வுக்காக எப்படியெல்லாம் போராடி இருப்பார்கள். ஆண்டவரே, இதோ சில சமயங்களில் உம்மை நம்பி இருக்கிற நாங்கள், இந்த மக்கள், உம்முடைய அந்த பிரசன்னத்தை கடந்து போய் நிற்கிற பொழுது நீர் எங்களோடு இல்லையே என்று உணர்கிற சில தருணங்களில் நொந்து போகிறோம். எங்களுக்காக எவரும் இல்லை என்கிற அந்த மனநிலையில் நாங்கள் உழன்று போகிறோம். ஆண்டவரே, நம்பிக்கை தளர்ந்து போகிற அந்த தருணம் எவ்வளவு கொடுமையானது. மருத்துவமனையில் மகனையோ மகளையோ கணவனையோ மனைவியையோ வைத்துக்கொண்டு தங்களது தேவைக்காக கதறுகின்ற அந்த குரல் எவ்வளவு பயத்தை கொடுக்கிறது, எவ்வளவு அச்சத்தை கொடுக்கிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கின்ற, கடவுள் என் கூட இல்லையா என்று கதறுகின்ற அந்த மனிதரோடு கூட சேர்ந்து இதோ இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கவலைப்படாதீங்க. அந்த தோமையாரை பார்த்து திடப்படுத்தினீர்களே, உம்முடைய சீடர்களை பார்த்து உறுதிப்படுத்தினீர்களே, அதே ஒரு உறுதியை,
அதே ஒரு நம்பிக்கையை தளர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ உம்மை தேடி நாடி உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அத்தகைய ஒரு நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே. இதோ கண்ணீர் விட்டு கேட்கிற அந்த ஜெபத்தை உம்முடைய பாதங்களிலே சமர்ப்பிக்கிறோம். நம்பிக்கையை தாரும், நலமாக்கும், குணமாக்கும், வழி நடத்தும். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். வண்டி வந்தோ அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று பேதுரு அன்று சொன்னார். உம்முடைய வார்த்தைகளுக்காகவே உம்முடைய சீடர்கள் உம்மோடு கூட இருந்து உமக்காக எல்லாவற்றையும் இழக்க துணிந்தார்கள், உயிரையும் கூட. ஆண்டவரே, எம்முடைய பாதுகாவலர் புனித தோமாவும் கூட உம்முடைய வார்த்தைகளுக்கு பணிந்து கடல் கடந்து எம்முடைய நாட்டிற்கு வந்து உம்முடைய நற்செய்தியை அறிவித்து உம்முடைய நற்செய்திக்காக உயிரை கொடுத்தார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆற்றல் உள்ளவை, உம்முடைய வார்த்தைகள் குணமளிப்பவை, நலம் தருபவை, ஆறுதல் தருபவை, இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி படைத்தவை. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்குள்ளே உயிரும் இருக்கிறது, உணர்வும் இருக்கிறது. ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்குவதற்குத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவித போராட்டங்களை எதிர்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே,
எது எப்படி இருந்தாலும் உம்முடைய வார்த்தைக்கு பணிந்து வாழ்வதில்தான் நிறைவு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, இறையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி கூறி உம்மை போற்றி புகழ்கின்ற அந்த வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தட்டும், நலப்படுத்தட்டும், எங்களை தொடர்ந்து தூண்டி எழுப்பட்டும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை தொடர்ந்து கரம் பிடித்து வழி நடத்தும். உமக்காக, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, உமக்காக என்றென்றும் வாழக்கூடிய நல் சீடர்களாக எங்களை உருமாற்றும், உருமாற்றும், உருமாற்றும். ஆமென், ஆமென், ஆமென். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.